எழுந்துருமா. உங்களை என்ன சொல்லி வாழ்த்துறதுன்னு எனக்கு தெரியல. சந்தோஷமா இருங்க. எத்தனை நாளைக்குன்னு கூட சொல்லிடுங்க மேடம். அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கீங்க. அம்மாவா இருந்து மனப்பூர்வமா தீர்க்க சுமங்கலியா இருன்னு வாழ்த்துங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா இருமா. Sorry, I'm late. Hello. Congratulations, Mr. Arun. சாந்தி, கடைசி வரைக்கும் போராடி அருணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. Well done. டாக்டர், மாரியோட குழந்தை சிகிச்சை நிதிக்கான என் கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம சூப்பரண்ட் அம்மா எப்படியும் பெர்மிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம வீட்டுக்காரியமா பெர்மிஷனே வாங்கிடுங்க. ஆமா, நிகழ்ச்சி என்னைக்கு வச்சுக்கலாம்? ஏப்ரல் 12ஆம் தேதி வச்சுக்கலாம் டாக்டர். அருண், ஞாபகம் இருக்கு மேடம். ஏப்ரல் 13ஆம் தேதி விடிய காலையில என்ன தூக்குல போட போறீங்க, அதானே சொல்ல வந்தீங்க? சாகரத்துக்கு முன்னாள் ஒரு நல்ல காரியத்துக்காக பாடின திருப்தியோட போகலாம் தான். டாக்டர், அருணோட கடைசி நிகழ்ச்சியின் விளம்பரம் பண்ணுங்க. ஏன்னா சிகிச்சைக்கு போதுமான வசூல் ஆகணும் இல்லையா? அருண், எவ்வளவு நல்ல மனசு உங்களுக்கு. நீங்க என் மகனா இருந்திருக்க கூடாதான்னு நினைக்க தோணுது. தாய்ப்பாசத்தை சின்ன வயசுலயே இழந்துட்டேன்னா ஒரு பெண்ணோட அன்பையும் அரவணைப்பையும் இன்னைக்கு தான் பாக்குறேன். இந்த தனிமைக்காக எவ்வளவு நாள் போராடி இருக்கேன் தெரியுமா? ஆரம்பத்துல இருந்தே உன்னை வெறுத்து ஒதுக்குனேன். ஏன், உன் மனசுல எந்த ஆசையும் ஏற்படக்கூடாதுன்னு தான். ஆனா விதி நம்மள ஒண்ணு சேர்த்துருச்சு. விதி இல்ல, மதி. நான் நிலவ சொல்றேன். அந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் நீங்க பாடலைன்னா என் பணத்துக்கு பால் வார்த்தை 10 நாள் ஆயிருக்கும். பால் சாப்பிடுங்க. பாத்து பாத்து அறுத்துக்கு போறேன். கையை அறுத்துக்கு போறேன்னு சொன்னேன். என்ன சென்டிமெண்டல் ஆயிட்டியா? இப்படி கொண்டா, நான் அறுத்து தரேன். நானே அறுத்துக்கிறேன். என் தாலிய சாந்தி, என்ன எதுக்காக கத்தியால குத்துன? என்னமோ இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு தான் வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். குட் நைட். குட் நைட். சொல்லு, இப்பவாது சொல்லு. ஜெயில இருக்கிற என்ன துரத்தி வந்து வெவ்வேறு வேஷம் போட்டு காதலிக்கிறதா நடிச்சு கல்யாணம்ங்கிற நாடகம் ஆடி இப்போ கத்தியால குத்துனியே ஏன்? நான் நடிச்சேன், நாடகமான மறுக்கல. உன்னை சந்திச்சப்பெல்லாம் கையில செண்டோட முகத்துல சிரிப்போட மட்டும் நான் வரல. மனசுல வெறுப்போட கையில கத்தியோட தான் வந்தேன். என் திட்டப்படி உன்னை தீர்த்து கட்ட முடியல. தனியா நீ என் கையில கிடைக்கணும்னு தான் இந்த காதல், கல்யாணம், கத்திரிக்கானெல்லாம் வேஷம் போட்டேன். பைத்தியக்காரி, போலீஸ் பாதுகாப்புல இருக்கிற இந்த கைதியை தொட்டாலே சட்டம் உன்னை சும்மா விடுமா?
இப்ப கூட எஸ்பி வந்து கதவை தட்டினப்போ உன்னை காட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரமா இருக்கும். ச்சே, உன்னை மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகிய இந்த நாடே சந்திச்சிருக்காது. பொண்ணை விடவா? ஈவருக்கு இல்லாம என் அண்ணனை மாடி மேல இருந்து தள்ளி விட்டு கொன்னியே, அது நம்பிக்கை துரோகம்ல? What? ஆனந்த் உன் அண்ணனா? தெரிஞ்சிருந்தா கொண்டு இருக்க மாட்டேன்னு சொல்ல வரியா? சாந்தி, நான் சொல்றத கேளு. ஆனந்த நான் கொல்லலமா, அநியாயமா அந்த பழிய நான் சுமந்துகிட்டு இருக்கேன். இந்த நாட்டுல இருக்கிற போலீஸ், கோர்ட்டு, ஜட்ஜு, சட்டம், சாட்சி எல்லாமே பொய்யுங்கிறியா? சாட்சிகளை மட்டும் சரியா ஜோடிச்சுட்டா ஹரிச்சந்திரனு கூட ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துடலாமா? விட்ட குறை தொட்ட குறையா இப்ப நீ எனக்கு மனைவி ஆயிட்ட. இனிமே நமக்குள்ள ரகசியங்களே இருக்கக்கூடாது. அதனால நடந்ததை சொல்லிடுறேன். நானும் உங்க அண்ணன் ஆனந்த் பாபுவும் ஃப்ரெண்ட்ஸ். எங்க ட்ரூப்ல நான் பாடுவேன், அவன் ஆடுவான். அன்னைக்கு நியூ இயர் ஈவ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எங்கள் குழுவின் இசை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எங்கள் குழுவினரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். Now comes Mr. Arun, the great singer. Next, dancing delight, disco இளவரசன் ஆனந்த் பாபு. Dear friends, வாழ்க்கையில வெற்றி கண்ட ஒவ்வொரு ஆணின் பின்னாலேயும் ஒரு பெண் இருப்பான்னு சொல்றது உண்டு. எங்கள் குழுவின் தலைவர் திரு சங்கரின் வெற்றிக்கு பின்னணியாக இருக்கும் திருமதி அமுதா சங்கர். Now the program starts with your favorite disco number. என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள். என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள். ஏனோ நெஞ்சம் தனனன தனனன பாடும் போது தனனன தானே கொஞ்சம் தனனன தனனன சோகம் போகும் தனனன. என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள். மூடினாயே பௌர்ணமி பௌர்ணமி புன்னகை பால்மொழி கன்னிகை புன்மடி மல்லிகை அதில் வரும் தினம் ஒரு புது கனவு. என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள். என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள். ஏனோ நெஞ்சம் தனனன தனனன பாடும் போது தனனன தானே கொஞ்சம் தனனன தனனன சோகம் போகும் தனனன. என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
தாமரை பூ தேவதை கூந்தலில் சூடவானா தாமரம் வீசிடும் மார்பிலே நான் சாய்ந்ததும் ஓய்ந்ததே சரசம் ஏன் மௌனமோ மௌனமோ உன்மொழி நாணமோ தாய்மொழி எண்ணமோ கண்மொழி தினம் தினம் தொடர் கதையோ என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள் என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள் ஏனோ நெஞ்சம் தனனன தனனன பாடும்போது தன்னன்னா தானே கொஞ்சம் தனனன சோகம் போகும் தன்னன்னா என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள். என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள் என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள் ஏனோ நெஞ்சம் தனனன பாடும்போது தனனன தானே கொஞ்சம் தனனன சோகம் போகும் தனனன என்னோடு பாட்டு பாடுங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள் இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள். லாலே லாலே லல்லலல்லா வாணி ராணி செண்பகம்மா. என்னது இது? வாணி முகத்துல வாட்டம் தெரியுது, ராணி முகத்துல ரசிப்பே காணோம், செண்பகத்துக்கோ சிரிப்பே வரல. வாணி ராணி சொல்லுங்கம்மா. ஸ்டாப் இட் அருண். என்னம்மா திடீர்னு இவ்வளவு சீரியஸ்? சொல்லுங்க. லூசியை 4 நாளா காணோம். இவ்வளவுதானா? அவ என்ன சின்ன பாப்பாவா மிட்டாயை காட்டி கூட்டிட்டு போறதுக்கு? முதலாளி லூசியை யாரோ ஒரு பெரும் புள்ளியோட கார்ல ஏத்தி அனுப்பிச்சாரு. வாட்? அவன் சொல்றவங்களோட போகணும், சொல்றதெல்லாம் செய்யணும். ரூப்பை விட்டு நின்னுடுவோன்னு சொல்லுங்க. அதுதான் முடியலையே. ஏன்? எங்களை மிரட்டி கண்டவனோட எல்லாம் ஜாலியா இருக்க வச்சு போட்டோ எடுத்திருக்காரு. மை காட். அத காட்டி பிளாக்மெயில் பண்றாரா? உங்களை அண்ணன் மாதிரி நினைச்சு கேக்குறேன், நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் ப்ளீஸ். அருண், எனக்கு சித்திரை மாசம் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. இந்த நிலையில கல்யாணம் காட்சி இது எல்லாமே பெரும் கனவா போயிடும். ஆல்ரைட். சங்கர் சார் நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட்ல பாம்பே போறாரு. அவர் இல்லாத நேரத்துல நாம அவர் வீட்டுக்கு போய் அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்துருவோம். ஆனந்த் இப்ப எங்க இருப்பான்?
வாவ், வா அருண் வா, லைட்ஸ் ஆஃப். வண்டர்ஃபுல் மூமெண்ட்ஸ். இதை வச்சு எல்லாரையும் வசியம் இது பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சங்கர் தான்டா. அவரால் தான் எனக்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்கு. சங்கரா? அவர் நம்மளை வச்சு சம்பாதிக்கிறார். அவரை தியாகி ஆக்கிட்டாத. டேய், யாரை பத்தி வேணாலும் சொல்லு, அவரை பத்தி மட்டும் அவதூறு பேசாத. அந்த பெரிய மனுஷன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? நம்ம ட்ரூப்ல இருக்கிற இந்த டான்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரையும் வர சொல்லி அவங்கள மிரட்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான். பாவம் இந்த பொண்ணுங்க மானத்தை வித்து பழைக்க தயாரா இல்ல. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? சங்கர் ரூம்ல அந்த அக்ரிமெண்ட்ஸும் சில அசிங்கமான போட்டோகிராஃப்ஸும் இருக்கு. நாம போய் எப்படியாவது அதை எடுத்துட்டு வந்துடணும்டா. திருடலாங்கிறியா? அந்த சங்கர் செய்யற அயோக்கியத்தனத்துக்கு முன்னால இது ஒண்ணு தப்பில்லைன்னு தான் தோணுது. டேய் அருண், எங்க அப்பா எக்கச்சக்கமா சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஊதாரித்தனமா செலவழிச்சா கூட 3-4 தலைமுறைக்கு தேரும். என் லட்சியம் எல்லாம் உலகமே போட்ட அளவுக்கு ஒரு பெரிய டான்ஸர் ஆகணுங்கிறதா. அந்த லட்சத்துக்கு குறுக்க எதுவுமே நிக்க கூடாதுதான் என் ஒரே தங்கச்சியை கூட சிங்கப்பூர்ல படிக்க வைக்கிறேன். சங்கர் சாருக்கு எதிரா என்னால எதுவுமே செய்ய முடியாதுடா. எனக்கு வர்ற ஆத்திரத்துல உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடலாம் போல இருக்கு. அருண், எங்களுக்காக உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம், வாங்க போலாம். இவங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இது எல்லாத்தையும் விட உனக்கு சங்கர் பெருசா போயிட்டானா? ஆமாண்டா, உங்க திட்டத்தெல்லாம் இப்பவே நான் அவர்கிட்ட சொல்லிடலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்காக பேசாம இருக்கேன். இல்லன்னா நீங்க எல்லாம் கம்பி எண்ண வேண்டி வரும். இடியட். எதுவா இருந்தாலும் சமாளிக்கிற துணிச்சலோட தான் வந்திருக்கேன். உன்ன மாதிரி பயந்தாங்குழி இல்லடா. வாங்க போலாம். ஹலோ, ஆனந்த் பாபு ஹியர். சங்கர் சார் வர சொன்னாரா? இன்னைக்கு ராத்திரி பாம்பே போறதா சொன்னாரே. சரி, 8 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். தேங்க்யூ. சார், ஐம் சாரி மேடம். சார் கூப்பிட்டதா ஃபோன் வந்தது. இங்க இருப்பாருன்னு வந்துட்டேன். சார் கூப்பிட்டாதான் வரணுமா? உன்னை பார்க்கும் போதெல்லாம் மனசுல ஏதோ ஒரு மாதிரியா இருக்கும். மறைமுகமா அதை உங்ககிட்ட சொல்லியும் பார்த்துட்டேன். காதல் காணிக்கையா செயின் கொடுத்தப்பாவது இந்த அமுதாவை பத்தி புரிஞ்சிட்டுப்பேன்னு நினைச்சேன். மேடம், நான் பாஸ் மேல வச்சிருக்கிறத விட உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அந்த மரியாதை கெடுத்துறாதீங்க ப்ளீஸ். மரியாதையோட மனசையும் கொடுக்கத்தானே கூப்பிட்டுருக்கேன். காமன் டார்லிங். இன்னைக்கு நான் உன்னை விட போறதில்லை. சார், பாம்பே போற நீங்க? ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சுப்பா. பாத்தீங்களா தனியா அட பாவி, இப்படி செஞ்சிட்டியே. உன் மேல ஒரு புள்ள மாதிரி பாசம் வச்சிருந்தாரு. உன்னை நான் சும்மா விட போறதில்ல. இந்த பாவி என்ன காரியம் பண்ணா பாருங்க. கடவுளே, என் கற்பை காப்பாத்தினேன். என் தெய்வத்தை நல்ல இடத்துல வர வைத்து. ஒண்ணே சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். இவங்க தான் சார். சார் ப்ளீஸ் சார். சாஸ்கல், ஏன் உப்பு தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றியா? சார் சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். என்னடா நம்புங்க சார், கேக்குறது? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கேளுங்க சார். என்ன நம்புங்க சார். Shut up. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சார். வராங்க. சார் என்ன நம்புங்க சார். என்னடா நம்புறது? என்னால பார்த்த பிறகு சார் என்ன நம்புங்க சார். எனக்கு ஒண்ணும் தெரியாது சார்.
ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். என்னடா சார், நோ சார். நோ நோ சார். ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எந்த டான்சர்களோட மானத்தை காப்பாற்ற நான் முயற்சி எடுத்துக்கிட்டேனோ அவங்களே நான் குற்றவாளின்னு கோர்ட்ல சாட்சி சொல்லிட்டாங்க. நான் பால்கனிலேருந்து எட்டி பார்த்ததை வச்சு ஆனந்த நான் தான் தள்ளினதா டான்சர்ஸ் எல்லாம் சாட்சி சொல்லிட்டாங்க. கொலகாரன் சங்கர் நான் ஆனந்த தள்ளி விட்டதை கண்ணால பார்த்ததா சாட்சி சொல்லிட்டான். சட்டத்துக்கு சாட்சி முக்கியம், உனக்கு சத்தியம் முக்கியம்னு தான் இப்ப கூட இதை சொல்றேன். இப்ப கூட நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா தூக்கு கைத்துல தொங்குறத விட தாலி கட்டினவ கையாலேயே சாகிறது மேல் இல்லையா? கமான், கில் மீ, கில் மீ. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ், என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க கேஸ திரும்ப எடுத்து நடத்தினா என்ன? எழுதி முடிச்ச தீர்ப்புமா, அதை திருத்தி எழுத யாராலையும் முடியாது. உங்களை ஒரு குற்றவாளியா நினைச்சப்போ இந்த தாலி எனக்கு அற்பமா தெரிஞ்சது. நீங்க நிரபராதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தாலியில பல அர்த்தங்கள் புரியுது. உங்களை காப்பாத்துறதுக்காக தவம் இருக்க கூட நான் தயாராயிட்டேன். வாப்பா, மறுபடியும் வந்துட்டியா? இந்த ஜெயிலுக்கு ஒரு தடவை வந்தா போதும், மறுபடியும் திருப்பி திருப்பி வந்துட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு ராசி இந்த ஜெயிலுக்கு. ரொம்ப அறுக்காத போ. ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாவம் யாரும் ரிலீஸ் ஆகலையே. என்னண்ணே ரிலீஸ போய் பாவன்ற? வெளியில போய் பார்த்தா தெரியும்டா, அது அதுக்கும் கியூ. இங்க உங்களுக்கு மணி அடிச்சா சோறு. கோயில்ல கற்பூரத்தை கட்டும் போது மணி அடிக்கிறாங்களே, அது எதுக்குண்ணே? அட முட்டாளே, அது ஃபயர். சின்ன தீ சின்ன மணி அடிக்கிறாங்க. இதே வீடு பத்தி எரியும் போது பெரிய தீ பெரிய மணி ஃபயர் சர்வீஸ் அடிப்பாங்க. ச்சே, ஏண்டா நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லண்ணே. பின்ன வேலூர் ஜெயிலியா? அண்ணே, நீங்க உள்ள வரீங்க, நாளைக்கு சாயங்காலம் ரிலீஸ் ஆகி நான் வெளியே போறேன். இப்படி மாத்தி மாத்தி ரிலீஸ் ஆகி ஏன் ஜனங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க? ஏய் செந்தில், இப்படி சில்லற தப்பா பண்ணாம நிரந்தரமா இங்கேயே இருக்கிற மாதிரி ஏதாவது பெரிய தப்பா பண்ணிட்டு வாயேண்டா. முயற்சி பண்றேன். அண்ணே, ஏண்டா? நம்ம எல்லாம் சேல்ஸ் இணையதான், ஃப்ரெண்ட்ஷிப். உங்க அட்ரஸ் கொடுக்குறீங்களா? ஆமா, நீயும் நானும் கர்ம வீரர் காமராஜரும் அறிஞர் அண்ணாவும் நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காகவே ஜெயிலுக்கு வந்திருக்கோம். போடா, நீ ஒரு முடிச்சவிக்கு, நான் ஒரு மொல்ல மாறி. இந்த சந்திப்பு வெளியில வேற தொடரணுமா? ஏய், என்ன ஜெயில்ல பார்த்ததாகவோ எங்கிட்ட பேசுனதாகவோ அங்க காட்டிக்கிட்டே உன் தோலை உரிச்சு புடுவேன். உங்களை மறக்கவே முடியாதுண்ணே. என்ன பேச்சு, என்ன தத்துவம். உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே. ரொம்ப கெஞ்சி கேக்குறான், குடையா. இதுல ரெக்கமெண்டேஷன் வேற. சரி, நண்பனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், வாங்கிக்க. பாலாஜி, கேர் ஆஃப் பெருமாள், 420, மதுரை வீரன் தெரு, மெட்ராஸ் 42. நல்லாவே சமையல் பண்றீங்க. சந்தோஷம். ஆமா, இந்த வீட்டை எப்ப கட்டுனீங்க? இப்பதான் சமீப காலத்துல. இது உங்களுக்கு சீர் கொடுத்ததா? ஆமா. இந்த ஈச்செல்லாம் எங்க வாங்கினது? கடையில தான். சுவிட்ச் புதுசா பழசா? புதுசுதான். பல்பு எரியுது? சுவிட்ச் போட்டுருக்கிறேன். பளிச்சுன்னு எரியுதே, புதுசா? இப்ப சமீப காலத்துல வாங்கினதாங்க. அப்ப சரி. என்னதான் இருந்தாலும் அண்ணன் இவ்வளவு ஜாமங்களை விட்டுட்டு ஜெயிலுக்கு போக கூடாது. எனக்கே வெக்கமா இருக்கு. தம்பி, உங்கள மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய அவன் எனக்கு பிறந்திருந்தான்னா எனக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு நான் எப்படி எப்படி எல்லாமோ வாழ்ந்துகிட்டு இருப்பேன். கவலைப்படாதீங்க.
போறீங்க? நான் வந்துட்டேன்ல. குட் மார்னிங் சார். பாலாஜி, உங்க அப்பா உன்னை பார்க்க வந்திருக்கிறாரு, போய் பாரு. போன வாரம் தானே வந்து பாத்துட்டு போனாரு. அதுக்குள்ள என்ன? அந்த ஆள் தொல்லை தாங்க முடியாம தான் நான் இங்க இருக்கிறேன். ஏன் அவர் உள்ள விடுறீங்க? வந்துட்டாரு, போய் பாத்துறேன்ப்பா. என்ன நான் இந்த கோரத்துல வந்திருக்கேன்? பாத்ரூம்ல இருந்து அப்படியே வந்துட்டியா? என்ன பொண்ண மகனா பெத்ததுக்கு வேற எப்பறா வர முடியும்? நீ ஜெயிலுக்கு வந்தீங்கன்னா ஓ வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வர வேண்டியதாண்டா. உனக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறவனுக்கு நீ எதுக்குடா நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்த? யாரு அந்த அடுப்பு வாயினா? ஆமாடா, உனக்கு தெரிஞ்சவன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல 4 நாள் டேரா போட்டான். அடே, நம்ம வீட்டுல இருந்த அண்டா குண்டா அடுப்பு சட்டி கோவலை கரண்டி ஒரு டப்பா கூட விடாம எடுத்துட்டு போயிட்டான்டா. என்ன துண்டா பாக்குறியா? இது அந்த நேரத்துல ஈரமா இருந்துச்சு, விட்டுட்டு போயிட்டான். டவுசருக்கு உருவாஞ்சூருக்கு வச்சு நான் கட்டி இருந்தேன், உருவிக்கிட்டு போயிருப்பான்டா. நல்ல வேலை படு முடிச்சு போட்டு கட்டி இருந்தேன், தப்பிச்சது. அடுத்த வாரம் நான் வெளியே வந்து அவனை கவனிச்சுக்கிறேன். அதுக்குள்ள அவன் உள்ள வராம இருக்கணுமே. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நடக்கிற எல்லாத்துக்குமே கடவுள் தான் காரணம். நியாயமா பார்த்தா நீ அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அதனாலதான் அவரையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, சின்ன வயசுலயே ஒரு கடவுள் பக்தி எல்லாம் இருக்கா? வெரி குட். அம்மா, அருண் எங்க? இன்னும் எந்திரிக்கலையா? வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? கோவிலுக்கா? வெளியே நம்ம ஜீப் இருக்கு, அதிலே போயிட்டு வந்துடலாம். இல்ல, என் கார்லயே கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். சரி. மேடம், எல்லாம் உங்க பாதுகாப்புக்காகத்தான். கோயிலுக்கு போகும்போது கூட போலீஸா? கோவிலுக்கு உங்களை போக அனுமதிச்சது என்னோட மனிதாபிமானம். கூடவே போலீஸ் அனுப்புறது என்னோட கடமை. புரியுதுல்ல? போயிட்டு சீக்கிரமா வாங்க. வரோம். சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? என் தாலி நிலைக்கணும்னு தான். சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதெல்லாம் சரி, ஜட்ஜோட தீர்ப்பு வேறையாச்சே. அட, அம்மா சின்ன பொண்ணு, உன் டிரைவிங்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நான் வண்டி ஓட்டுறேனே. ஓகே. ஹலோ, புதுசா கட்டின பொண்டாட்டி புளி போட்டு தேய்ச்ச பித்தளை குடம் மாதிரி பக்கத்துல இருக்காங்க. சும்மா ஜாலியா ஒரு பாட்டு பாடுங்க. பாடுங்க சார், ப்ளீஸ். அருண் பாடுங்க. பாடுங்க ப்ளீஸ். ரொம்ப நாளாச்சு உங்க பாட்டை கேட்டு. சினிமால வர மாதிரி ஒரு டுயட் பாட்டு பாடுங்க, கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கும்ல. மல்லிக வாசன மந்திரம் போடுது மம்முதராசனின் மையல தேடுது. மல்லிக வாசன மந்திரம் போடுது மம்முதராசனின் மையல தேடுது. மானே தேனே கட்டிப்புடி, அடமாமே தோள தொட்டுக்கடி.
மல்லிகை வாசன மந்திரம் போடுது மம்முதராசன் மையல தேடுது மல்லிகை வாசன மந்திரம் போடுது மம்முதராசனின் மையல தேடுது மானே தேனே கட்டிப்புடி கடமாமே தோட தொட்டுக்கடி அன்னம் கூட தோக்கும் நடையாடுதடி அம்பு கூட தோக்கும் விழிபாடுதடி காதல் வேதம் பாட இன்று தேடி வந்தேன் மாமே மேலே ஆசை கொண்டு ஓடி வந்தேன் உள்ளத்த மெல்ல தாழ வந்தா அம்மம்மா என்ன சுகம் உள்ளத்த மெல்ல தாழ வந்தா அம்மம்மா என்ன சுகம் தொப்பானது நீரானது நீர் சேருது தான் பாடுது கண்ணமும் கண்களும் சொன்னது என்னடியோ வா 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 மானே தேனே கட்டிப்புடி கடமாமே தோட தொட்டுக்கடி மல்லிகை வாசன மந்திரம் போடுது மம்முதராசன் மையல தேடுது மல்லிகை வாசன மந்திரம் போடுது மம்முதராசன் மையல தேடுது வண்டி வேகமா ஓட்டாத, அவங்க ரொம்ப பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. சும்மா வாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். சீக்கிரமா பாரியா, தப்பிச்சு போறாங்களே. போறாங்கன்னா போய் புடியா, சுமாரியா. இங்க என்ன மீனா பிடிச்சிட்டு இருக்கீங்க? அங்க போய் தேடுங்க. இறங்கியா. எத்தனை தடவை சொல்றது உமக்கு? அவங்க போய்கிட்டு இருக்காங்கல்ல. அங்கெல்லாம் கை வைக்காத, அது வேற இடம். இதான் உங்க மாமியார் வீடு, பிடிச்சிருக்கா? எனக்கு மாமியார் வீடு ஜெயில் தானே. ரொம்ப கிண்டல் தான். ஆமா, நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? அங்க சூப்பரண்டமா தேடுவாங்கல்ல. ஒரு நாளாவது போலீஸ் கெடுபிடி இல்லாம இருக்கலாமே தான். நாளைக்கு லீலாம கிட்ட மன்னிப்பு கேட்டா போச்சு. இத பாரு, இதெல்லாம் உன் பாடு அவங்க பாடு. என் தலையை போட்டு உருட்டாத. எனக்கு என்னமோ இது சரியா படல. இடியட்ஸ் இடியட்ஸ் இடியட்ஸ். பாட்டு பண்ணாங்களா, கூத்தடிச்சாங்களா? ச்சே, இவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களை நம்பி ஒப்படைச்சனே, என்ன சொல்லணும்? இல்ல மேடம், இது வந்து You shut up. I don't need any explanations. I call you. I am Leela Chaudhary. Connect me to IG. என்னங்க, என் அண்ணன் யாரையாவது காதலிச்சாரா? ஏன் இந்த நேரத்துல இப்படி ஒரு கேள்வி? இது பாருங்க, என் அண்ணன் பெட்டியை தற்செயலா பார்த்தப்போ இது எனக்கு கிடைச்சது. LOVE லவ். அதோட காதல் காணிக்கைன்னு ஒரு லெட்டர் இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? என் அண்ணனுக்கு இத யார் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க? இந்த நேரத்துல இது தேவையா? என்னங்க இது? சாந்தி. விடுங்களே. ஹலோ. குட் மார்னிங். நல்ல தூக்கமா? காலங்கத்தால எங்க போயிட்ட நீ? எங்க இருந்து பேசுற? கீழே ஹால்ல இருந்து தான் பேசுறேன். நீங்க பிரசன்ட் பண்ண புது புடவையை தான் கட்டிட்டு இருக்கேன். இனிமே உங்களுக்கு பிடிச்ச புடவையை தான் நான் கட்டிப்பேன். ஓகே? 10 நாளைக்கு தானே கலர் புடவை, அப்புறம் வெள்ளை புடவை தானே. நோ, என் தாலியை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். உங்களை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும்.
பத்தினி தெய்வங்களை போல பட்டினி கிடந்து பிரார்த்தனை செய்ய போறியா? அதெல்லாம் அந்த காலத்து பொண்ணு செய்வா. உங்களை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரேனா இல்லையான்னு பாருங்க. ஆனா அது வரைக்கும் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில போக மட்டும் நான் அனுமதிக்க மாட்டேன். நான்சென்ஸ். என்ன விளையாடுறியா? இந்நேரத்துக்கு சூப்பரண்ட் அம்மா வயித்துல நெருப்பை கட்டிட்டு தவிப்பாங்க. நான் இதயத்திலேயே நெருப்பு கொட்டிட்டு இருக்கேன். இது பாருங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வேலைக்காரங்க தருவாங்க. இங்க இருந்து தப்பிக்க மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. குட் பை. சாந்தி, சாந்தி. சாந்தி, சாந்தி, சாந்தி. சாந்தி, சாந்தி. நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? எதுக்குடா? படிக்க பேப்பர், பார்க்க டிவி, கேட்க ரேடியோ, இதெல்லாம் உங்களுக்கு தரதுக்கு. திங்க காலையில 8 மணிக்கு டிஃபன், மதியானம் 1 மணிக்கு சாப்பாடு, ராத்திரி 8 மணிக்கு டிஃபன், மணிக்கு ஒரு காபி, முடிஞ்சா ஒரு கூல் ட்ரிங்க். ஓஹோ, இங்கேயும் மணி அடிச்சாதான் சோறு போடுவீங்களா? எத்தனை மணிக்கு கதவு திறப்பீங்க? ஏங்க இது என்ன விலை? நீங்களே பார்த்து ஒரு விலை போட்டு கொடுங்க. ஏன் உங்களுக்கு விலை சொல்ல தெரியாதா? தெரியாது. அது சரி, நீங்க வாங்கிட்டா தானே உங்களுக்கு விலை தெரியும். இது எங்க வீட்டு பாத்திரம், எனக்கெல்லாம் விலை தெரியும். என்ன உங்க வீட்டு பாத்திரமா? அண்ணே, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஓடி போய். இதுக்கு தாண்டா ஜெயில்ல எந்த பயலுக்கு அட்ரஸ் கொடுக்க கூடாதுங்கிறது.